வணக்கம். வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். ஆகஸ்ட் மாத ராசி பலனை டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். அஸ்ட்ராலஜி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்கன்னா தொடர்ந்து ஒரு 3லேருந்து ஒரு 5 மாதம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் கிளியராக புரியும். ராசி முதல்ல ஃபுல்லாக பாருங்கள். முதல்ல பார்க்குறவங்க, அதாவது இதான் நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா ராசி மட்டும் பாருங்கள். ஏற்கனவே பார்க்குறவங்க தொடர்ந்து உங்கள் ராசி, உங்கள் லக்னம் ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி பாருங்கள். அதை சூப்பர் இம்போஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் நான் ஒரு முறையும் சொல்கிறேன், உங்கள் ஜனன ஜாதகத்தை ஒரு முறையாக ரீட் பண்ணுங்கள். எந்தெந்த பிளானட் என்னென்ன பொசிஷனில் இருக்குது, எந்த ஹவுஸில் இருக்குது. இதுக்கு தான் லேர்ன் ஆஸ்ட்ரோன்ற டைட்டிலில் நிறைய நான் வந்து கிளாஸ் எடுத்திருக்கேன். அதையும் பாருங்கள். தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அண்ட் உங்கள் நண்பர்களோட ஒருவர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம இப்போ ஆகஸ்ட் மாத ராசி பலன் டீட்டெயிலாக போகலாம். ஆகஸ்ட் மாதம் 2025 துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குது? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாக நான் பார்க்குறேன். ஏன்னா அந்த டிரான்சிஷனை விட உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 9th ஹவுஸில், யாரோடனா குரு. ஆல்ரெடி குருவுடைய பார்வை ரொம்ப நல்லா இருக்குது. 10ல் புதன், 10ல் சூரியன், 11ல் அப்புறம் சூரியன் வந்து ஷிஃப்ட் ஆகும். இந்த செவ்வாயுடைய பொசிஷனை தவிர மீதி எல்லாமே அந்த துலாமுக்கு வந்து நகர்வுகள் அனைத்தும் சுபம். இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம். ப்ரொஃபஷனல் லைஃப் எப்படி இருக்கும்? துலாம் ராசி வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிற ஒரு மாதம். ஆல்ரெடி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க, அது கவர்மெண்ட் செக்டார் இல்லை ப்ரைவேட் செக்டார், ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கீங்க. இந்த துலாமை பொறுத்த வரைக்கும் ஒரு கௌரவமான பதவி ப்ரமோஷன் கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் சிறப்பான மாதம் இது. அதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ஆர் வெரி பிரைட். நல்லா பாசிட்டிவாக தெரியுது. அதே மாதிரி வந்து ஒரு ஒரு இடம் மாற்றம், சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், ஒரு இடத்துக்கு வந்து ஒரு இடம் மாறணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு ஒரு முயற்சி எடுத்திருக்கீங்க. அந்த முயற்சியாக நல்லபடியாக நடக்கிற வாய்ப்பும் கிளியராக பாசிட்டிவாக தெரியுது. அதுவும் ரொம்ப ஃபேவராக நான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் துலாமுக்கு வந்து ரொம்ப பாசிட்டிவ். ஃபைனான்ஷியலாக நீங்கள் என்ன எதிர்பார்த்தீங்களோ, நீங்கள் என்ன எதிர்பார்த்துட்ருக்கீங்களோ, உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கிற வாய்ப்பும் இந்த ஃபைனான்ஷியலாக உங்களுக்கு நல்லா வருது. ஸோ இதுவும் இன்னொரு படி வந்து உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. அப்போது துலாம் ஜாப் அண்ட் ப்ரொஃபஷன், உங்கள் ஒர்க் பண்ணுற சூழல்கள், அதில் கிடைக்கிற பேர் புகழ், மரியாதை, அடையாளம் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல பலனை கொண்டு வருது, நல்ல பலனை கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறத கிளியராக நம்ம வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் வந்து நம்ம பார்க்குறது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பு. இந்த திருமண விஷயத்தில் வந்து ஆர்வம் அதிகமாக இருக்கும். ஒருவேளை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க, அதை நல்லபடியாக முடிக்கணும், அதை வந்து நல்லபடியாக கொண்டு வரணும், அந்த ஒரு பலனும் ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் லாஸ்ட் மொமெண்ட்டில் ஏதாவது ஃபார் சம் ரீசன் அதை இன்னும் கன்க்ளூட் பண்ண முடியல, அதை வந்து அக்செப்ட் பண்ண முடியல, இல்லை நம்ம வந்து வெயிட் பண்ணி வேறு ஒன்று பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை அதை உருவாக்கும். அந்த மாதிரி தான் தெரியுது. அப்போ வந்து கிளியராக இது இப்போ நடக்கும், இது முடிஞ்சிடும் இந்த மாதம் வந்து அந்த ஒரு ஆஸ்பெக்டில் மட்டும் நம்ம வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகிற மாதிரி தெரியுது. ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம். என்னென்னா தேவையில்லாத விஷயத்தை வந்து இந்த மாதம் வந்து பேசுகிறத தவிர்க்கலாம். எல்லாமே நல்லாயிருக்கும். பட் அந்த செவ்வாய் வந்து 12th ஹவுஸில் இருக்கிறதுனால அது ஒரு தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட்டை வந்து கொண்டு வராமல் இருந்தால் நல்லது. அந்த ஒரு பாயிண்ட் தான். அண்ட் ஹஸ்பண்ட் ரிலேஷன்ஷிப்லேயும் இதுதான் விஷயம். ஒரு மாதிரி ஒரு எமோஷ்னல் ஈகோவில் ஒரு சின்ன சின்ன சண்டைகள் போடுற மாதிரியான ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதை வந்து நீங்கள் சிம்பிளாக அவாய்ட் பண்ணிடலாம். ஓவராலாக சார்ட் நல்லா இருக்குது. அண்ட் ஓவராலாக அந்த ட்ரான்சிஷன் எல்லாமே ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஃபேவராக இருக்குன்றதை நான் பார்க்குறேன். இப்போ வந்து ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது நம்ம வந்து அதில் வந்து கணிக்கணும், ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பார்க்கணும் அப்படின்னாக்கா, இந்த மாதத்துலேயே வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான விஷயம் என்னென்னா, திரிகோணாதிபதிகள் வந்து வலுவான மாதமாக தெரியுது. சுக்கிரன் 9th ஹவுஸில், புதன் 10th ஹவுஸில், அப்புறம் சுக்கிரன் புதன் கன்ஜெக்ஷன் ஆகும். சனி வந்து 6ஆம் இடத்துல வக்ரம் அடைஞ்சு அது பின்னோக்கி வரக்கூடிய ஸ்டேட்டஸில் இந்த திரிகோணாதிபதிகள் வந்து வலுவான ஒரு நேரமாக இருக்கிறதுனால அது ரொம்ப ரொம்ப ஒரு ஃபேவரான மந்தாக நான் பார்க்குறேன். அடுத்து வந்து ஸ்டூடெண்ட்ஸ், உங்களுக்கு 10ல் புதன், 10ல் சூரியன். கிளியராக உங்கள் ரூட் என்ன, உங்கள் பாதை என்னையோ அதை நோக்கி நீங்கள் போயிட்டே இருக்கலாம். உங்கள் பயணம் யாராலையும் தடைப்படாத ஒரு பயணமாக நீங்கள் பாட்டில் கொண்டு போயிட்டே இருக்கலாம். அதில் ஒரு பெரிய இடையூறுகள் இல்லைங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிறேன். அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு துலாமை பொறுத்த வரைக்கும் இல்லத்தரசிகள், பெண்கள், உங்களுக்கு வந்து உங்கள் வேலை, நீங்கள் குடும்பம், இதிலலாம் ஒரு மன நிம்மதியும் மன ஆறுதலும், இன்னும் சொல்லப்போனால் பல பேரோட பாராட்டுகளோடு கிடைக்கும். பட் ஹஸ்பண்ட் கிட்ட மட்டும் இந்த மாதம் சில விஷயங்களை தேவையில்லாமல் மற்றவங்களுக்காக, ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக, உங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலிக்காக அந்த ஒரு ஆர்கியூமெண்ட்டுக்கு போக வேண்டாம். ஏன்னா செவ்வாய் 12th ஹவுஸில் அது ஒரு ஆங்கர் மூட திடீர்னு கொண்டு வரும். அதனால் அதை அவாய்ட் பண்ணிக்கலாம் சிம்பிளாக. அண்ட் அடுத்து வந்து நம்ம ஹெல்த் ஆஸ்பெக்டில் ஏதாவது ட்ரபுள் இருக்குமா இந்த மாதம் பார்த்தோம். சனி வக்ரம் அடைஞ்சிருக்கு. ராகு 5th ஹவுஸில், செவ்வாய் வந்து 12th ஹவுஸில். போன்ஸ் அண்ட் மசில் அண்ட் போன்ஸ் ஜாயின்ஸ்லாம் ஒரு சிலருக்கு சில பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக இடுப்பு பகுதி,
ஸோ அந்த ஜாயின்ஸில் இல்லை வந்து சடனாக குனியும் போது ஏதோ பிடிச்சிக்குது, வாயு பிடிப்புன்னு சொல்கிறது, அந்த மாதிரி ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது ஸ்போர்ட்ஸ் இன்ஜுரின்னு சொல்கிறது, இந்த மாதிரி சில சான்சஸ் வந்து காமிக்குது. அதை மட்டும் ரொம்ப சிம்பிளாக கேர் எடுத்துக்கிட்டால் போதும். சீனியர்ஸ் உங்களுக்கு எப்படி இருக்கும், சீனியர்ஸ்க்கு வந்து எப்படி இருக்கும்? துலாம் ராசி நேரம் நல்லா இருக்குது. 7.5 சனி இல்லை, அஷ்டம சனி இல்லை, கண்டக சனி இல்லை, கோச்சார பலன்கள் நல்லா இருக்குது. அது ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுக்குது. அதனால் இதை பற்றி நீங்கள் வந்து கவலை இல்லாமல் அழகாக நீங்கள் வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியுன்ற கிளியராக பார்க்குறேன். ஓவராலாகவே இந்த மாதத்துடைய டிரான்சிஷன் எல்லாமே 80 to 85% ஃபேவரபிளான சைடில் டைரக்ட் ஆகுது. அதனால் நினைக்கிற நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் பண்ண விடும். சப்போஸ் ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும், அதுக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுக்கணும், பண்ண முடியும். ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணணும், மைக்ரேட் பண்ணணும், இல்லைனா ஒரு ஊர் மாற்றணும், அந்த சான்ஸும் கொடுக்கும். ரொம்ப நாளாக காத்திருந்த ஒரு பதவி அதிகாரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த ஒரு பலனையும் கொடுக்கும். ஆல்மோஸ்ட் இதெல்லாம் வந்து ஃபேவரபுளாக இருக்குன்னு நம்ம வந்து கிளியராக பார்க்குறோம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஆகஸ்ட் மாதம் ஒரு பொது பலனை கிளியராக பார்த்தீங்க. நீங்கள் வந்து புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு ராசியுடைய பலனை பார்க்கும்போது முழுசாக அதை கேட்டுடுங்க. ராசி என்பது உங்களுடைய மனசு, உங்களுடைய மனம், உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய உடல், இது சார்ந்தது தான் அந்த ராசி. அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு ஃபுல்லாக கணிச்சிட்டிங்கன்னா ஸோ அதை வந்து ஒரு லிஸ்ட்டாக வச்சுங்க. ஒரு பேப்பரில் கூட எழுதி வச்சுங்க. ஒரு வீடியோ 2 முறை 3 முறை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி வந்துடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணால் லக்னத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடணும். சரி, லக்னத்துக்கு நீங்கள் வீடியோவே போடலன்னு கேட்பீங்க. நான் தெளிவாக சொல்கிறேன். நீங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு கடகராசினா கடகராசியோட பலனை ஃபுல்லாக கவனிச்சிருங்க. சப்போஸ் உங்கள் லக்னம் வந்து கன்னின்னு இருக்கும், இல்லை துலாம்னு வச்சுங்க. அந்த துலாம் ராசிக்கு நான் வீடியோ கொடுத்துருக்கேன். அது ராசி லக்னம்லாம் பேர் தான் வேறு வேறு. ஸோ அந்த துலாமையும் போய் பார்த்தீங்கன்னா கிளியராக புரிஞ்சிடும். இப்போ லக்னம் என்பது என்ன, உங்களோட விதி. உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு அந்த லக்னம் உறுதிப்படுத்தும். ராசி என்பது உங்கள் மனநிலை. நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க, எப்படி ஃபேஸ் பண்ண போகிறீங்கன்னு காமிக்கும். இந்த காம்பினேஷனோட அதை வந்து புரிஞ்சிக்க பாருங்கள். அதுக்கப்புறம் தான் ஃபைனலாக தசா புத்தி. உங்களுக்கு யோக தசை நடக்குதா, லக்ன யோக திசைகள் நடக்கிறதா, லக்கின பாவ திசைகள் நடக்கிறதா, அதை வந்து தெளிவுபடுத்திங்க. அதை தெளிவுபடுத்தி உங்களுடைய ஹாரோஸ்கோப் பர்த் சார்ட் அதோட இப்போ நடக்கக்கூடிய டிரான்சிஷன் நான் இப்போ சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போ ஆகஸ்ட் மாதத்தில் எந்தெந்த பிளான்ட் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கடகத்தில் இருக்கும், செகண்ட் ஹாஃபில் சிம்மத்துக்கு போய்டும், கேதுவோடு இருக்கும். சிம்மத்தில் தான் கேது இருக்குது. சனி வந்து அதாவது மீனத்தில் இருக்குது. சனி வந்து மீனத்தில் வக்ரகதி அடைஞ்சிருக்கு, பின்னோக்கி வருது. செவ்வாய் கன்னியில் இந்த மாதம் முழுக்க. சுக்கிரன் குரு சேர்க்கை மிதுனத்தில் இருக்கும். அந்த சுக்கிரன் 20th அன்னைக்கு புதனோட கடகத்தை சேர்ந்துடும். இதுதான் பிளானட்டரி பொசிஷன். புதன் மாறல, வக்ரமாக இருக்க 10th அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு. இது வந்து டோட்டலாக அந்த மந்தில். சந்திரன் வந்து உங்களுக்கு தெரியும், எவ்ரி 2.5 குவார்ட்டர் டே ஒரு ராசியாக கடந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த பிளானட்டரி ராகு கேது உங்களுக்கு கிளியராக தெரியும். கேது சிம்மத்தில் இருக்குது, ராகு வந்து கும்பத்தில். ஸோ இந்த பிளானட்டரி பொசிஷனோட அதை சூப்பர் இம்போஸ் பண்ணுங்க. உங்கள் பர்த் சார்ட்டோட நீங்கள் அப்படி பொருத்தி பார்த்தீங்கன்னா, ஜனன ஜாதகத்தை ஒரு கையில் வச்சுங்க. இப்போ உள்ள டிரான்சிஷனை வந்து அப்படியே பிளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா புரியும் எதை ப்ரெஷர் கொடுக்குது அப்படிங்கிறது. இப்போ தசா புத்தி, இதுதான் காம்பினேஷன். இதுக்கு நான் நிறைய வந்து ஒரு சும்மா ஒரு சாதாரண ஆளு கூட புரிகிற மாதிரி ஒரு எளிமையான முறையில் லேர்ன் ஆஸ்ட்ரோ டைட்டிலில் உங்களுக்கு ஆஸ்ட்ராலஜியை சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் பாருங்கள். ஸோ நட்சத்திரம்னா என்ன, ராசினா என்ன எல்லாம் புரிஞ்சிடும். வாஸ்து பற்றி நிறைய கொடுத்துருக்கேன். ஏகப்பட்ட விஷயங்கள் வாஸ்து பற்றி கொடுத்துருக்கேன். வாடகை வீடு போனாலும் வாஸ்து எப்படி செக் பண்ணுறது, சொந்த வீடு கட்டும் பொழுதும் சரி, ஃப்ளாட் வாங்கும் போது எப்படி வாஸ்து செக் பண்ண கிளியராக கொடுத்துருக்கேன். கோத்ரூ பண்ணி பாருங்கள். அதெல்லாமே உங்களுக்கு வந்து பயங்கர நாலேஜ் கிடைக்கும். நீங்கள் வாழ்கிற வீடு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்கள் குடும்பத்துக்கு. நீங்கள், உங்கள் மனைவி, உங்கள் மக்கள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்க, வயசானவங்க. ஸோ அவங்களுடைய ஹெல்த்து, பசங்களுடைய படிப்பு, அவங்களுடைய திருமண வாழ்க்கை. அது ஏன்னா வாஸ்து தோஷத்தால் திருமண வாழ்க்கை கூட சில பேருக்கு பாதிக்கப்படும், ஹெல்த்து பாதிக்கப்படும். ஸோ என்னங்கிறது கிளியராக கண்டுபிடிங்க. அதை கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுற வழியும் தேடுங்க. அதுக்கு நான் நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கேன். நியூமராலஜி எப்படி வந்து உங்கள் பேரில் சின்ன அதிர்வுகளை சின்ன கரெக்ஷன் பண்ணும்போது சில விஷயங்கள் சேஞ்ச் ஆகணும், நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். எல்லாருக்கும் எல்லாமே மாறாது, ஆனால் எல்லாருக்கும் ஏதோ ஒன்று பொருந்தும். அது என்னன்றது நீங்கள் பார்க்க தான் புரியும். இதெல்லாம் ஏன் நான் இவ்வளோ விஷயம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், நிறைய விஷயம் ஆல்ரெடி பண்ணிட்டேன். எல்லாம் லேட்டாக பார்த்த பிறகு சில வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண பிறகு இப்போ தான் நான் இதை பார்த்தேன், இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தேன்னு சொல்கிறீங்க. அதே மாதிரி திருமணம் செய்கிறவங்க தயவு செஞ்சு மேரேஜ் மேட்ச்சுக்கும் நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன், ஜென்ரலாக கொடுத்துருக்கேன். பட் அது தவிர பர்சனல் ஹாரோஸ்கோப்பையும் நீங்கள் கம்பேர் பண்ணி செக் பண்ணி பார்த்துங்க. அண்ட் ஓவராலாக ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாருக்கும் நம்ம மனமார்ந்த நன்றி. இதை தவிர நிறைய சர்வீஸ் வந்து வெப்சைட்டில் ஆட் பண்ணியிருக்கோம், www.lifehoroscope.in. இதில் வந்து என்னோட வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் இருக்காங்க, ரொம்ப எக்ஸலண்ட்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவாங்க. அதுவும் ஒரு வாய்ஸ் கிளிப், ஒரே ஒரு கொஷின் இருக்குது, ஒரு டவுட் இருக்குது, ஒரு கிளாரிட்டி வேணும், பட் அதுக்கு வந்து எங்களுக்கு வந்து நிறைய டைம் இல்லை, மெயிலில் போட்டுடுறோம். ஒரு வாய்ஸ் கிளிப் வந்தால் நல்லாயிருக்கும்னா வெல் ட்ரைன்டு ஜூனியர்ஸ் உங்களுக்கு கிளியராக ஆன்சர் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் என்ன கொஷின் டீட்டெயிலாக அனுப்புறீங்களோ அதுக்கு ஒரு தெளிவான பதில் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த நிறைய சர்வீஸை பயன்படுத்துங்க. டிஸ்பிளேல தெரிகிற நம்பர் மட்டும்தான் எங்களுடையது, www.lifehoroscope.in. இந்த ஒரே ஒரு வெப்சைட் மட்டும் தான் எங்களோடது. ஸோ மற்ற எந்த காப்பி
எங்களுடைய நேமை யூஸ் பண்ணாலும் அது எங்களோடது கிடையாது. தெளிவாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் ஒரு முறை ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இதை தவிர நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து உங்கள் ஆதரவு இருக்கட்டும். தொடர்ந்து என்னுடைய இந்த ப்ரெடிக்ஷன் பெஸ்ட்டாக உங்களுக்கு வந்து சேரட்டும். உங்களுக்கு கடவுள் வந்து துணையாக இருக்கட்டும். என்னுடைய மனமார்ந்த பிரார்த்தனை. மீண்டும் ஒரு முறை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இட்ஸ் பை ஃப்ரம் சங்கர் நாராயண்.